ஹலோ சோல்ஜர்ஸ். இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்க மார்வல் டிசி இந்த மாதிரி யூனிவர்ஸ் படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்துல இருந்த ஹீரோ இந்த படத்துக்கு வருவாரு, இந்த படத்துல ஹீரோ அந்த படத்துக்கு போவாரு அப்படின்ட்டு இந்த மாதிரி கிராஸ் ஓவர் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ வந்து சகஜமாயிருச்சு. ஆனா ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி காலத்திலேயே பவர் ரேஞ்சர்ஸ்ல அந்த ஷோல பவர் ரேஞ்சர்ஸ் இந்த ஷோல வர்றதும் இந்த ஷோல பவர் ரேஞ்சர்ஸ் அந்த ஷோல வருது அப்படின்ட்டு எல்லா ஷோலையுமே கண்டிப்பா கிராஸ் ஓவர் எபிசோட் இருக்கணும் அப்படின்ட்டு அப்பவே பயங்கரம் மாஸ் காட்டியிருப்பாங்க. இப்படி மாசா இருக்கிற பவர் ரேஞ்சர்ஸ் ஷோல எப்பெல்லாம் கிராஸ் ஓவர் வந்துச்சு, அது மட்டும் இல்லாம இந்த கிராஸ் ஓவர் ஈவெண்ட்ஸ்ல எது மாஸ் அப்படின்றதான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். போற பசங்க போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கவுண்ட் டவுன் கந்தசாமி. 5வது இடத்துல பார்க்க போகிறது பவர் ரேஞ்சர்ஸ் வைல்ட் ஃபோர்ஸ் எக்ஸ் டைம் ஃபோர்ஸ். பொதுவாக பவர் ரேஞ்சர்ஸில் கிராஸ் ஓவர் எபிசோட் அப்படி எடுத்துக்கிட்டாலே இதுக்கு முன்னாடி பவர் ரேஞ்சர் ஷோ வந்துருக்கும் இல்லையா, அதுல இருந்து ஆக்டர்ஸை கிராஸ் ஓவர் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வருவாங்க. அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா வைல்டு ஃபோர்ஸுக்கு முன்னாடி டைம் ஃபோர்ஸ் வந்துருக்கும். ஸோ அந்த டைம் ஃபோர்ஸை இந்த வைல்டு ஃபோர்ஸ்க்குள்ள கிராஸ் ஓவர் பண்ண வச்சிருந்துருப்பாங்க. கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பவர் ரேஞ்சர்ஸுக்கும் ஒரு கான்செப்ட் இருந்திருக்கும். அந்த விதத்தில் வைல்டு ஃபோர்ஸோட கான்செப்ட் அனிமல்ஸாக இருந்திருக்கும், டைம் ஃபோர்ஸோட கான்செப்ட் டைமாக இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் வைல்டு ஃபோர்ஸோட வில்லன்ஸை ஆர்க் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதாவது மான்ஸ்டர்ஸ்லாம் வரும் இல்லையா, ஒவ்வொரு எபிசோடு வந்து அடி வாங்கி செத்து போயிடும் இல்லையா, அதோட பேர் வந்து ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா டைம் ஃபோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு எபிசோடுக்கும் பலி கொடுக்குற மான்ஸ்டருக்கு பேரு மியூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராஸ் ஓவர் ஈவென்ட் எப்போ நடக்கும் பாத்தீங்க அப்படின்னா பவர் ரேஞ்சர்ஸ் வைல்ட் ஃபோர்ஸ்ல ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் ஃப்ரம் ஃபியூச்சர் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற இந்த 2 எபிசோட்ல தான் இந்த கிராஸ் ஓவர் ஈவென்ட் நடக்கும். வைல்ட் ஃபோர்ஸ் இருக்கிற பவர் ரேஞ்சர்ஸ் வழக்கம் போல ஒரு ஆர்க் வந்திருக்கும், அதை போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போயிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டைம் ஃபோர்ஸ்ல இருந்த ரெட் ரேஞ்சரும் குவாண்டம் ரேஞ்சரும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஆர்கை வந்து சண்டை போட வந்திருப்பாங்க. ஆனா அங்க வந்திருந்த 3 ஆர்குமே 2 பவர் ரேஞ்சர்ஸுக்கும் டிம்மி குத்துட்டு கவனம் ஓடிட்டு இருக்குங்க. இந்த இடத்துல இருந்தா 2 பவர் ரேஞ்சர்ஸுக்கும் ஒரு விஷயம் புரிய வந்திருக்கும். வந்திருக்கிற மான்ஸ்டர்ஸ் ஆர்கும் இல்ல மியூட்டன்டும் இல்ல, ரெண்டும் கலந்த கலவை அப்படின்ட்டு 2 பேருமே மண்டை போட்டு பிச்சு இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர்ல இருக்கிற டைம் ஃபோர்ஸ் ரேஞ்சர்ஸை மணி வர வச்சு அந்த மான்ஸ்டர்ஸை வந்து போட இருப்பாங்க, அந்த ஆர்க் மியூட்டன் கலவைகளை. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து இதோட மெயின் படம் இருந்திருக்கும். இது மூலம் பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம் ஃபோர்ஸ் வின்னர் இருக்கான் இல்லையா ரான்சிக், அவன் வந்து இந்த எபிசோட்ல வந்து ஒரு ஹீரோவா இருந்திருப்பான். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுங்க உருவாகிறதுக்கு மெயின் காரணமே இந்த ரான்சிக் தான். அதே மாதிரி ரான்சிக் பெயராகிறதுக்கும் இதுதான் மெயின் காரணம் இருந்திருக்குங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே இதுங்களை உருவாக்குனது நான் தான், நானே இதில் போட்டு தள்ளுறேன் அப்படின்ட்டு அதுங்கிட்ட போய் அட்டாக் பண்ண போவாரு. அதுங்க இவரை அட்டாக் பண்ணிட்டு கிளம்பிருங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இத்தனை நாளா அவலட்சணமா மியூட்டா சுத்திட்டு இருந்தாரு இல்லையா நம்ம ரான்சிக். இந்த ரான்சிக் பாத்தீங்க அப்படின்னா புறப்பிரசல பிறந்த ஒரு மியூட்டா இருந்திருப்பாரு. இந்த அட்டாக் அப்புறம் திடீர்னு அவர் 4 மனுஷன் மாறிட்டு இருப்பாரு. ஸோ வந்து இந்த எபிசோட்ல இருந்து இந்த ரான்சிக்கு வந்து ஒரு நல்ல எண்டை கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து வில்லன் திருந்தாராமா. எங்க அம்மா சொன்னாங்க இந்த வில்லங்களே அப்படித்தானா கடைசியில நல்லவங்களா மாறிடுவாங்களாம். சோ இதன் பிறகு வைல்ட் ஃபோர்ஸ் ரேஞ்சர்ஸும் டைம் ஃபோர்ஸ் ரேஞ்சர்ஸும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புறதோட இந்த கதையை முடிப்பாங்க. இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த எபிசோட் எண்ணில் அடங்காத மயில் வாங்கணுமா சுத்திட்டு நம்ம ரான்சிக் அபியும் நானும் பிரகாஷ் ராஜ் மாதிரி மாறிட்டு இருப்பாரு. 4வது இடத்துல பார்க்க போறது பவர் ரேஞ்சர்ஸ் ஆபரேஷன் ஓவர் டிரைவ். மற்ற பவர் ரேஞ்சர்ஸ் கிராஸ் ஓவர்ஸுக்கும் இந்த கிராஸ் ஓவருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பவர் ரேஞ்சர் ஷோஸில் முன்னாடி ஷோவில் வந்திருந்த பவர் ரேஞ்சர்ஸை கூப்பிட்டு வந்து கரண்ட்ல என்ன ஷோ போகுதோ அந்த கேரக்டர்ஸோட கிராஸ் ஓவர் பண்ண வச்சிருந்துருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்திருந்த பவர் ரேஞ்சர் ஷோவில் இருந்து முக்கியமான சில பவர் ரேஞ்சர்ஸை மட்டும் இதில் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொரு ஷோவில் இருந்தும் ஒவ்வொரு ஆளை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்த கிராஸ் ஓவரோடவே இது ரொம்பவே புதுசாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த கிராஸ் ஓவர் ஈவென்ட் நடக்கிறதுக்கு மெயின் காரணமே பவர் ரேஞ்சர்ஸ் ஆபரேஷன் ஓவர் டிரைவ்ல குட்டி குட்டியா கிளான்ஸா ஏவட வில்லன்ஸ் இருந்திருப்பானுங்க. இவனுங்க எல்லாருமே நம்ம தனித்தனியா இருந்து சண்டை போட்டோம்னா பவர் ரேஞ்சர் ஜெயிக்க முடியாது, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடலாம் அப்படின்ட்டு மொத்த பேருமே நாங்க தானே அவஞ்சர்ஸ்ன்ற மாதிரி ஒன்னா சேர்ந்து இருப்பானுங்க. மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து பவர் ரேஞ்சர்ஸ் தாக்குறது இல்ல, பவர் ரேஞ்சர்ஸ் மாஃபர்ஸ் உடஞ்சி போயிருக்கும். அவங்களால அதுக்கப்புறம் பவர் ரேஞ்சரா மாற முடியாத அளவுக்கு ஆயிருக்கும். ஆனா இந்த மாதிரி டைம்லயுமே நாங்க செத்தா போடதான் சாவோம் அப்படின்ட்டு வெற்றிவேல் விரைவேல்ன்ற மாதிரி நம்ம பவர் ரேஞ்சரா மாறாமையே போய் சண்டை போட்டுருப்பாங்க. இவனுக்குலாம் நம்ம பவர் ரேஞ்சர்ஸ் வில்லன்ஸ் புக்குன்னு பக்குல குத்த காவடியா இருக்கு.
இப்படி நெக்கலா போன நம்ம பவர் ரேஞ்சர்ஸை வில்லன்ஸ் பொக்குன்னு குத்த மொத்த பவர் ரேஞ்சர்ஸுமே சுருண்டு படுத்துடுறாங்க. சரியான நேரத்தில் தான் அவங்கள காப்பாற்றுறதுக்கு 5 கை வருது. அதுவும் டிஃப்ரெண்ட் ஷோல இருந்து ஒவ்வொரு பவர் ரேஞ்சர்ஸோட கையும் வருது. ஸோ இப்படி தான் இந்த கிராஸ் ஓவர் ஈவென்ட் நடந்திருக்கும். என்ன ப்ரோ 5 பேர் வந்தாங்க, அது வேற ஷோல வந்தாங்க அப்படின்னு கேட்பீங்கன்னு தெரியும். அது யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பவர் ரேஞ்சர்ஸ் மைட்டி மார்ஃபின்ல இருந்து பிளாக் ரேஞ்சரும், டைனோ தண்டர்ல இருந்து எல்லோ ரேஞ்சரும், ரேஞ்சர் ஸ்டார்ம்ல இருந்து ப்ளூ ரேஞ்சரும், மிஸ்டிக் போர்ஸ்ல இருந்து கிரீன் ரேஞ்சரும், எஸ்பில இருந்து ரெட் ரேஞ்சரும் வந்திருப்பாங்க. ஆனா இந்த ரெட் ரேஞ்சர் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்கும். பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பிடியோட ரெட் ரேஞ்சர் யாரு அப்படின்னா ஜாக் தான். ஆனா இந்த ஷோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாக் வந்திருக்க மாட்டாரு, பிரிட்ஜ் தான் வந்திருப்பாரு. இந்த பிரிட்ஜ் யாருன்னா கிரீன் ரேஞ்சர். ஏன் சம்மந்தமே இல்லாம கிரீன் ரேஞ்சர் இங்க வந்திருக்காரு அப்படின்னு டவுட் வரும் இல்லையா? இதுக்கான உலகத்தை அவங்க அந்த ஷோல சொல்லியிருப்பாங்க. பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பிடி முடியும் போது ஜாக் வந்து கிளம்பிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் வந்து ப்ளூ ரேஞ்சர் வந்து ரெட் ரேஞ்சரா மாறி இருப்பார். அந்த நேரத்தில் கிரீன் ரேஞ்சரா இருந்த இந்த பிரிட்ஜ் ப்ளூ ரேஞ்சரா மாறி இருப்பாரு. அதன் பிறகு அந்த ரெட் ரேஞ்சர் டாகி கூரோட இடத்துக்கு போயிட்டாரு. அதனால கிரீன் ரேஞ்சரா இருந்து ப்ளூ ரேஞ்சரா மாறினா அதன் பிறகு ரெட் ரேஞ்சரா மாறிட்டேன் அப்படின்ட்டு ஒரு குட்டி கதையா சொல்லியிருப்பாங்க. சவுக்கு சங்கரன் என்னன்னு கேட்டதுக்கு ஒரு கதை விடுறீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை கதை நீங்க விட்டுருப்பீங்க. ஸோ இப்படி தான் வித்தியாசமான 5 ரேஞ்சர்ஸ் இதில் வந்திருப்பாங்க. இது எந்த எபிசோட்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் எ ரேஞ்சர் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற எபிசோடுகளை தான் இந்த கிராஸ் ஓவர் ஈவெண்ட்டை நடத்தியிருப்பாங்க. உண்மையிலே அந்த விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். 3வது இடத்துல பார்க்க போகிறது பவர் ரேஞ்சர்ஸ் டைனோ தண்டர் எக்ஸ் நிஞ்சா ஸ்டார்ம். முன்னாடி சொன்ன மாதிரியே கிராஸ் ஓவர் ஈவெண்ட் அப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஷோக்குள்ள ப்ரீவியஸ் ஷோல இருந்த பவர் ரேஞ்சர்ஸை கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படிதான் இந்த ஷோமே இருந்திருக்கும். சரி சொல்ல போனா டைனோ தண்டருக்கு முன்னாடி நிஞ்சா ஸ்டார்ம் தான் வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அந்த நிஞ்சா ஸ்டார்ம் ஷோல இருந்து பவர் ரேஞ்சர்ஸை இதெல்லாம் கூட்டு வந்திருப்பாங்க. இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா பவர் ரேஞ்சர்ஸ் நிஞ்சா ஸ்டார்மோட மெயின் வில்லான லூத்தர் வெளியே வந்துட்டு இருப்பான். வெளியே வந்துட்டு அவன் சகோதரன் மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டு நீங்க மறுபடியும் பவர் ரேஞ்சரா ஆகணும், இந்தாங்க மாத்தீங்க அப்படின்ட்டு பவர் ரேஞ்சர்ஸுக்கு ஒரு ஈவில் மாஃபரை கொடுத்துருப்பான். அதை மாட்டின உடனே பவர் ரேஞ்சர்ஸ் திடீர்னுட்டு அநியாயத்து கெட்டவங்களாயிடுவாங்க. ஸோ நல்லவங்களா இருந்து கெட்டவங்களா மாறி போன இந்த ஈவில் ரேஞ்சர்ஸை கூட்டுக்கிட்டு இவனை காரியத்தை அவன் செய்ய ஆரம்பிச்சுருப்பான். இன்னொரு விஷயம் டைனோ தண்டர் ரேஞ்சர்ஸுக்கு தெரிய வரும். இங்க தான் 2 பேருக்கும் வந்து கிராஸ் ஓவர் ஆரம்பிக்கும். மற்ற பவர் ரேஞ்சர்ஸ் கிராஸ் ஓவர் மாதிரி நீங்களும் பவர் ரேஞ்சர்ஸா நானும் பவர் ரேஞ்சர்ஸ் தான் வாங்க ஒன்னா போராடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவனோட சந்திப்பு இருந்திருக்காது. இவனோட சந்திப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இப்படி கெட்டவங்களா மாறி போன நிஞ்சா ஸ்டார்ம் ரேஞ்சர்ஸுக்கும் நல்லவங்களா இருக்கிற டைனோ தண்டர் ரேஞ்சர்ஸுக்கும் முதல்ல சண்டை வந்திருக்கும். அதன் பிறகுதான் வந்து இவங்க கெட்டவங்க நல்லவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஈவில் ரேஞ்சர்ஸை நல்லவங்களா மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து சண்டை போட்டிருப்பாங்க. இந்த கேப்ல என்ன ஆகும் அப்படின்னா நிஞ்சா ஸ்டார்மோட பவர் ரேஞ்சர்ஸை லூத்தர் ஈவலா மாத்தின விஷயம் டைனோ தண்டரோட வில்லனான மெசாகாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஹா இத்தனை நாளா நம்மளால முடியாத விஷயத்த இவன் செஞ்சிருக்கானே, உண்மையிலே கெத்து தான் போல நினைச்சுக்கிட்டு இந்த மெசாகாக் இந்த லூத்தர் சந்திச்சிருப்பான். அந்த தான் 2 பேரும் கையை குலுக்கி இறந்த கைகளா மாறி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து விளத்தனம் பண்ணிட்டு இருக்க அந்த பக்கம் பவர் ரேஞ்சர்ஸ் ஒண்ணு கூட்டிடுவாங்க. இவன் 2 பேரும் ஒண்ணு கூடி வில்லன்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்க இந்த 2 வில்லன்ஸும் அவனுக்குள்ளே அடிச்சுக்குவானுங்க. இதுக்கப்புறம் லூத்தர் கேரக்டர் தேவையில்ல அப்படின்ட்டு மெசாகாக் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா அந்த லூத்தரை பொம்மையா மாத்திட்டு இருப்பான். சோ பவர் ரேஞ்சர்ஸ் அழிக்க முடியாத அந்த லூத்தர் கேரக்டரை மெசாகாக் அழகா அடைச்சி வச்சிருந்திருப்பான். இப்படிதான் இந்த எபிசோடுமே முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இந்த எபிசோட நேமே 2 பவர் ரேஞ்சர்ஸுக்கும் சிங்க் ஆகிற மாதிரி அழகா வச்சிருந்திருப்பாங்க. அது எப்படி அப்படின்னா டைனோ தண்டர்ல இருந்து தண்டரையும் நிஞ்சா ஸ்டார்ம்ல இருந்து ஸ்டார்மையும் ஒன்னா கலந்து தண்டர் ஸ்டார்ம் அப்படின்ட்டு இந்த எபிசோட நேமை வச்சிருந்திருப்பாங்க. இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். 2வது இடத்துல பார்க்க போறது பவர் ரேஞ்சர்ஸ் வைல்ட் ஃபோர்ஸும் 10 ரெட் ரேஞ்சர்ஸும். என்ன ப்ரோ மறுபடியும் வைல்டு ஃபோர்ஸா அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். நான் ஏன் இந்த லிஸ்ட்டில் மறுபடியும் இந்த கிராஸ் ஓவர் ஈவெண்ட்டை வச்சேன் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த கிராஸ் ஓவர் ஈவெண்ட்டில் மற்ற பவரஞ்ச ஷோவில் இருந்து ஆளுங்களாம் பொறுக்கி போடாமையும் மற்ற கேரக்டர்ஸ் அப்படியே கூட்டு வராமையும் ஒரு வித்தியாசமான முறையில் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா இந்த எபிசோடில் மற்ற பவரஞ்சர்ஸில் இருந்த ரெட் ரேஞ்சர் மட்டுமே இந்த ஷோவில் வந்திருப்பாங்க. மொத்தம் 10 ரெட் ரேஞ்சர்ஸ் இதில் இருந்திருப்பாங்க. இதான காரணம் என்ன அப்படின்னா பவரஞ்சர் ஷோ ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆயிருந்திருக்கும். ஸோ அதை செலிப்ரேட் பண்ற மாதிரி 10 பவர் ரேஞ்சர்ஸை இதுல கொண்டு வந்திருப்பாங்க. மத்த கிராஸ் ஓவர் மாதிரி இது எங்க நடக்குது அப்படின்னா பவர் ரேஞ்சர்ஸ் ஜியோட வில்லன்ஸான மிஷின் எம்பையர்ஸ் நிலாக்குள்ள மைனிங் பண்ணிருப்பாங்க. இதை தெரிஞ்ச பவர் ரேஞ்சர்ஸ் ரெட் ரேஞ்சர்ஸ் மட்டும் கூட்டு வந்து இவங்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்காக தான் மொத்தம் 10 ரெட் ரேஞ்சர்ஸ் இதுக்குள்ள வந்திருப்பாங்க. அது யார் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பவர் ரேஞ்சர்ஸ் மைட்டி மார்பின், பவர் ரேஞ்சர்ஸ் ஜியோ, பவர் ரேஞ்சர்ஸ் டர்போ, பவர் ரேஞ்சர்ஸ் ஸ்பேஸ், பவர் ரேஞ்சர்ஸ் லாஸ்ட் கேலக்சி, பவர் ரேஞ்சர்ஸ் லைட் ஸ்பீட் ரெஸ்கியூ, பவர்
பவர் ரேஞ்சர்ஸ் டைம் ஃபோர்ஸ், அதே டைம் ஃபோர்ஸ் வந்து குவாண்டம் ரேஞ்சர், அப்புறம் இந்த ஷோவோட மெயின் ஆளான வைல்ட் ஃபோர்ஸ் ரெட் ரேஞ்சர், அதே மைண்டின் மார்பின்ல இருந்து ரெட் ஆக்கோட்டா ரேஞ்சர் அப்படின்ற ஒரு ஏலியன் ரேஞ்சருமே இந்த எபிசோட்ல இருந்திருப்பாங்க. ஒருவேளை நீங்க ரெட் ரேஞ்சர்ஸோட ஒரு தீவிர கண்ணியா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஷோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் சீரிஸா இருந்திருக்கும். ஸோ 10வது ஆனிவர்சரியை கொண்டாடணுன்றதுக்காகவே இந்த எபிசோட வேணும்ட்டு எடுத்திருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச ரெட் ரேஞ்சர் இவங்களுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அந்த ரெட் ரேஞ்சர் யாரு அப்படின்றத காமெண்ட்ஸா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல வேற ரெட் ரேஞ்சர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ப்ளூ ரேஞ்சர் கண்ணி. யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? முதலாவது இடத்துல பார்க்க போறது பவர் ரேஞ்சர்ஸ் சூப்பர் மெகா ஃபோர்ஸ். பவர் ரேஞ்சர்ஸ் வைல்ட் ஃபோர்ஸில் 10வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த எபிசோட் எதுக்கு அப்படின்னா பவர் ரேஞ்சர்ஸோட 20வது வருஷ ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்காக தான் இந்த எபிசோட உருவாக்கி இருப்பாங்க. ப்ரோ அந்த எபிசோட பார்த்தீங்கன்னா 10 ரெட் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இதில் வந்து 20 ரெட் கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்பேன். எனக்கு தெரியும். என்ன பண்ணா இந்த 20வது வருஷ ஆனிவர்சரிக்காக ஒட்டுமொத்த பவர் ரேஞ்சருமே இதுக்குள்ள இறக்கி இருப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஷோல வந்த எல்லா பவர் ரேஞ்சருமே இதுக்குள்ள இருந்திருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கே பயங்கர மாஸ்டா இருந்திருக்கும். இந்த கிராஸ் ரிவ்யூ நடக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா பவர் ரேஞ்சர்ஸ் சூப்பர் மெகா ஃபோர்ஸ் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வில்லன் ஏகப்பட்ட அடிகளை கூட்டு வந்து பூமியில இறங்கி இருப்பான். இவனை சூப்பர் மெகா ஃபோர்ஸோட பவர் ரேஞ்சர்ஸால சமாளிக்க முடியாம போயிருக்கும். அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா வில்லன்ஸ் சிட்டி அட்டாக் பண்ணிருப்பாங்க. சிட்டியில் இருக்கிற மக்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் ரிட்டையர்டு சோல்ஜர் மாதிரி முன்னாடி பவர் ரேஞ்சரா இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கலாம் வந்து மக்களுக்கு உதவி பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சோல்ஜர்ஸ் அந்த ஷோ அடிக்கும் போது அவங்க வந்து சின்ன வயசா இருந்திருக்கும். இப்போ அது நடந்து வந்து பல வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. இப்ப பார்த்தா அவங்க அங்கிள் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ எங்க இவங்களை பார்க்கும்போது நமக்கு அடையாளம் தெரியாம போயிடுமோன்றதுனால அவங்க மூஞ்ச காட்டும் போது அவங்க அடையாளப்படுத்துற மாதிரி அவங்களோட ஹெல்மெட்டை காமிச்சு அவங்கள வந்து ரீகால் பண்ணிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாம ஒரு வாட்டி பவர் ரேஞ்சர் ஆயிட்டா எப்பவுமே பவர் ரேஞ்சர் தான் அப்படின்ற மாதிரி வசனத்தை போட்டு ஏகப்பட்ட பவர் ரேஞ்சர்ஸை வந்து அந்த சீன் வந்து கலரிங் இருப்பாங்க. கிட்டத்தட்ட எப்படி அப்படின்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல வந்து கடைசி அவெஞ்சர்ஸ் நிற்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மாசான மூமெண்ட் வந்து இதுல இருந்திருக்கும். Rangers assemble. இதை கண்டிப்பா பல பேர் மிஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப்லேயே வந்து லிங்க் இருக்குது. ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அங்கே போயிட்டு வந்து எங்கேருந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பவர்ஜர்ஸ் வந்து இந்த ஷோல காமிச்சிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து பயங்கர மாசா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பவர்ஜர் கிராஸ் ஓவரை பத்தி பேசியிருப்பேன். இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கிராஸ் ஓவர் ஈவென்ட் வந்து பவர்ஜர்ஸ் நடந்துருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்ச 5 மட்டும்தான் வந்து நான் வந்து லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருப்பேன். மற்றபடி உங்களுக்கு பிடிச்ச கிராஸ் ஈவெண்டா இருந்துச்சு அப்படின்னா அதை காரணமாக கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச பவர் ஷோ எது, அது மட்டும் இல்லாம அதுல எந்த ரேஞ்சர் உங்களுக்கு பிடிக்கும், எந்த ரேஞ்சரா நீங்க மாற விரும்புறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வளர்த்து விட்டாதான் நானும் வந்து அந்த கனவு பட்டனான இந்த சில்வர் பட்டை வாங்க முடியும். ஓகேவா? ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். சொல்றேன் பாய்.